நம்பிக்கையின் நிச்சயத்தோடு பரலோகத்தில் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கண்களுக்கு நேராக வைத்து சிலவர வாழ்க்கை எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை, எவ்வளோ போராட்டமான ஒரு வாழ்க்கையில நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லி ஏமாற்றத்துடனும் ஒரு கலக்கத்துடனும் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் என் சொந்தமாய் இருக்கிறது. இந்த உலகம் வேண்டாம் என ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், இந்த மனிதர்கள் வேண்டாம் என புறமே தள்ளி இருக்கலாம். உலகம் தரக்கூடாத நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் பரன் இயேசு எனக்காக வைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இன்று சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த உலகம் நம்மளை சில நேரம் நம்மளை ஏமாற்றிருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம், மனிதர்கள் நம்மை விட்டு போகலாம், நம்பி இருக்கிறவர்கள் நமக்கு துரோகத்தை சொல்லலாம். இவர் பரலோகம் என் சொந்தம் பரலோகமாய் இருக்கிற அந்த இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்காத சமாதானம், இந்த உலகத்தில் உங்களுக்கு மனிதர்களால் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தையும் கண்ணீர் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை என் பரன் இயேசு எனக்காக வைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் சந்தோஷமாய் ஆண்டவர் என்கிற ஒரு